கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டோடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேளையிலும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. தலை வணங்கி ஜெபிப்போம். இம்மட்டும் எங்களை காத்து எங்களுக்கு உதவி செய்த எங்கள் எபனேசராய் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த பழைய வருஷத்திலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று இந்த கடைசி நிமிடங்களிலே மெய் ஸ்தோத்திரிக்க துதிக்க எங்கள் தேவன் பாராட்டி இருக்கிற அளவற்ற கிருபை இரக்கங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களிலெல்லாம் கண்ணின்மணி போல நடத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஜீவன் தந்தீரே, சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே, உம்மை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த பழைய வருடத்திற்கான செய்தியும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. அடிமையுடைய வாயின் வார்த்தைகளும் எல்லாருடைய இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் இன்ப நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த வருஷத்தின் கடைசி நிமிடங்களிலே நம்ம வந்து நிற்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி இந்த வருஷத்தின் கடைசி நிமிடங்களிலே நம் ஆண்டவரை துதிக்கும்படியாய், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும்படியாய் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் அதிவிரைவாக இந்த 2024 என்ன செய்யும், ஓடி போயிடும் இல்லையா? அவ்விதமாக ஒரு இந்த 2024 எப்போ வந்தது எப்போ முடியுதுன்னே தெரியல. அவ்வளவு அதிவிரைவாய் கடந்து போகிற ஒரு ஆண்டாய் காணப்படுகிறது. இந்த 2024 ஆண்டின் இந்த முடிவு வேளையில், இறுதி வேளையிலே நாம் வந்து நிற்கிறோம். கடந்த நாட்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டதான ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நாம் அப்படியே நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் இன்பம் மட்டுமல்ல, துன்பம் உண்டு, துயரம் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, பண கஷ்டங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, இழப்புகள் உண்டு. எல்லாவற்றிலும் ஆண்டவர் அருமையாய் நம்மை நடத்தி நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆறுதல் அளித்து நம்மை தேய்ச்சி அரவணைத்து பாதுகாத்து எத்தனையோ நன்மைகளை தந்து நம்மை வழி நடத்தி வந்திருக்கிற கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நமக்கு நன்மை செய்த இயேசுக்குன்னு சொல்லி இல்லையா அண்ணன். இப்போ நம்ம பாட்டெல்லாம் பாட போகலை, பாடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஒவ்வொரு பாடல்களும் நன்றியோடு கூட அருமையான பக்தர்கள் பாடியிருக்கிறாங்க. நன்றி நமக்கு நன்றி அறிதல் என்பது மிகவும் ஒரு அருமையான ஒரு காரியம் இல்லையா? நன்றி அறியாதவர்களாக, மனுஷருக்கும் ஆண்டவருக்கும் நன்றி செலுத்தாதவர்களாக எத்தனையோ பேர் உலகத்திலே காணப்படுறாங்க. நம்ம வேத புத்தகத்தில் கூட நம்ம புரட்டி பார்த்தோம்னா பல நன்றி அறியாத, நன்றி அறிதல் இல்லாத அநேகரை நாம் பார்க்க முடியும். யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது சிறைச்சாலையிலே போடப்பட்ட அந்த யோசேப்பு பானபாத்திரக்காரனுடைய தலைவனுடைய அந்த ஒரு சொப்பனத்திற்கு அர்த்தத்தை தெரிவிக்கிறான். ஆனால் பாருங்க, அவன் சொல்லுகிறான், என்னை நீ உயர்த்தப்படும் போது என்ன செய், நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பானபாத்திரக்காரர் தலைவனும் என்ன செய்தான், யோசேப்பை மறந்து விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். லாபானுடைய வீட்டில் யாக்கோபு போய் வேலை செய்கிறாரு. வேலை செய்யும்போது அங்கே எவ்வளவோ அங்கே அவருக்கு நல்ல வருமானங்கள் கிடைக்குது, நல்ல உயர்வு வருது. ஆனால் இந்த லாபான் அந்த யாக்கோபை என்ன செய்யலை, அந்த நன்றி அறிதல், யாக்கோபிடத்தில் நன்றி அறிதல் உள்ளவனாய் காணப்படலை. அவனுடைய சம்பளத்தை குறைத்து அவனுக்கு செய்த காரியங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. அதையெல்லாம் தெளிவாக விரிவாக நான் சொல்ல வரல. ஆனால் இப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை கூட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை மோசே அருமையாய் நடத்தி வந்தார். ஆனால் பாருங்கள், ஆதியாகமம் யாத்ராகமம் 17வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது அங்கே என்ன செய்கிறாங்க, எகிப்திலிருந்து விடுவித்து அருமையாய் அழைத்து வந்த அந்த மோசையை கல்லறிய பார்க்குறாங்க. ஏன்? அவங்களுக்கு தண்ணி கிடைக்கலையாம். அவங்களுடைய தேவை வந்து சந்திக்கப்படாத உடனே என்ன வருது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப கோபம் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க நன்றி செய்கிறவங்க, மோசேக்கு நன்றியாக இருக்க வேண்டியவங்க
ஆனால் இந்த நேரத்தில் எப்படி இருக்கிறாங்க? கல்லறிய பார்க்கிறார்கள் என்று சொல்லி மோசே சொல்லுகிறதை பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நன்றி அறியாதவர்கள், நன்றி செய்யாதவர்கள், உதவி செய்தவர்களுக்கு நன்றி செலுத்தாதவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. நாம் வேதத்தில் இன்னும் படிக்கும்போது அன்னாளை குறித்து பார்க்கும் பொழுது அருமையான சாமுவேலை ஆண்டவர் அன்னாளுக்கு கொடுத்தார். அந்த சாமுவேலை பெற்றுக்கொண்டவின் ஒன்றாம் அதிகாரத்திலே, 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த சாமுவேலை ஆலயத்திற்கு கூட்டி கொண்டு போய் அங்கே பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டதாக, கர்த்தருக்கு நன்றி செலுத்தினதாக நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கட்டாயமாக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியே ஆகணும். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் செய்த அதிசயங்கள், அவருடைய அற்புதங்கள் எல்லாம் இருக்கு. எவ்வளவோ அதிசயம் செய்த ஆண்டவர் நம்மை அருமையாய் நடத்தி வந்தார். ஒவ்வொரு வேளையிலும் தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு வருவது போல என்ன செய்தார்? வழி நடத்தி வந்த தேவனாய் காணப்படுகிறார் என்று சொல்லி உபாகமத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, இப்படி நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த கடைசி நிமிடங்களிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். நன்றி 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 என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். அருமையானவர்களே, இந்த வேத பகுதியில் கூட நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் செய்த அளவில்லாத நன்மைகளுக்காக, அவர் பாராட்டிய கிருபை இரக்கங்களுக்காக, அவருடைய மனதுருக்கத்திற்காக நன்றி செலுத்தின ஒரு குஷ்டரோகியை குறித்து நம்ம இந்த பகுதியிலே காண முடிகிற வாசித்த வேத பகுதியிலே நாம் பார்ப்போமானால் ஒரு 10 குஷ்டரோகிகள் வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது 10 குஷ்டரோகிகள் வந்து தூரமாய் நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தூரமாய் நின்று சத்தமிட்டார்கள். சத்தமிட்ட அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். இவங்க என்ன செய்கிறாங்க? ஆசாரியர்களுக்கு காண்பிக்கும்படியாய் கடந்து போகிறாங்க. 10 பேரும் சொஸ்தமானாங்க. ஆனால் பாருங்க, வருகிறது ஒரே ஒருவன் மட்டும் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நன்றி செலுத்துகிறவனாய் காணப்படுகிறான். அந்த 9 பேரும் வரல, ஒரே ஒருவன், அவன் ஒரு சமாரியனாய் காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறேன். முதலாவதாக நம்ம பார்க்கும்போது பாருங்க, இந்த பகுதியில் வாசித்து பார்க்கும்போது அவன் எப்படியாக அவன் நன்றி செலுத்தினான், எதற்காக நன்றி செலுத்தினான்? ஆண்டுடைய கிருபையை நினைத்து, அவருடைய இரக்கத்தை நினைத்து, அவருடைய மனதுருக்கத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவனாய் காணப்படுகிறான். ஓடி வந்து எப்படியாவது நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி வருகிறான். இதை நாம் சொல்லுவோமானால், எட்டி நின்றவனை கிட்டி சேர்த்த ஆண்டோடைய கிருபை. எட்டி நின்ற, தூரத்தில் நின்று தான் அவன் கூப்பிடணும். யாரும் பக்கத்தில் சேர்க்க மாட்டாங்க. அவன் நகரத்துக்குள்ளேயும் பட்டணத்துக்குள்ளேயும் வர முடியாது, அவன் கிராமத்துலேயும் போக முடியாது. குஷ்டரோகியாக இருக்கிறவன் தூரத்தில் நின்று அவன் தீட்டு தீட்டு என்று சத்தமிடணும். அதுதான் அவனுடைய பங்கு. அருமையானவளை, எல்லாரும் அவரை வெறுப்பாங்க, அவனை வெறுப்பாங்க, யாரும் சேர்த்து கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவன், தள்ளி வைக்கப்பட்டவன், ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே வாழ்ந்தவன், இனி எனக்கு என்ன வாழ்வு என்று சொல்லி ஒரு அருவருப்பான சூழ்நிலையிலே கிடந்த இந்த குஷ்டரோகியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அவர் சுகத்தை கொடுக்கிறார். அருமையானவர்களே, அந்த சுகத்தை பெற்றுக்கொண்ட இந்த அருமையான குஷ்டரோகி வருகிறான். தூரத்திலே நின்றவன், கிட்ட சேராதவன், அவன் எட்டி நின்றவன், அவனை ஆண்டவர் கிட்ட சேர்க்கிறவராய் காணப்படுகிறார். அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அவன் சந்தோஷத்தோடு கூட வந்து என்ன செய்கிறான்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு நாம் நினைத்து பார்ப்போம், எத்தனையோ பேர் தூரமாய் நின்றவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோன்னு சொன்னால் எல்லாரும் அவரவரும் தங்களை நினைத்து பாருங்கள். உள்ளங்கள் ஆழத்தில் உள்ளத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், நாங்கள் எங்கே இருந்தோம்? தூரமாக இருந்தோமே, ஆண்டவர் எங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரே என்று நாம் நினைத்து பார்ப்போமானால் உண்மையாகவே அது மிகையாகாது. ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். தூரமாய் நின்றோம். விசேஷமாக சொல்லப்போனால் இந்த வருஷத்தில் நிறைய ஊழியங்கள், சண்டே கிளாஸ் ஊழியங்கள், ஸ்ட்ரீட் சண்டே ஸ்கூல் எல்லாம் ரொம்ப அருமையாக நடைபெறுகிறது. எவ்வளோ தூரத்தில் நின்றவங்க, இந்த ஊழியத்தில் கலந்து கொள்ளாமல் நின்றவங்களெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. அருமையான ஊழியத்தை செய்யும்படியாய், ஊழியத்தில் பங்கெடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார்.
அது மாத்திரம் அல்ல, தூரமாய் நின்றவர்கள், இந்த ஆலயத்துக்குள்ளே நான் வரலாமா என்று கேள்விக்குறியோடு நின்றவர்கள் எல்லாம் ஆலயத்தில் வந்து உட்காரும்படியாய், ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரே. அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். ரெண்டாவதாக அருமையானவர்களே, பாடுபட்டவனை பாட வைத்த ஆண்டவருடைய கிருபை. அருமையானவர்களே, பாடுபட்டவன், மிகுந்த பாடு. அவனுடைய கையில் பார்த்தீங்கன்னா நகம் இருக்காது, குஷ்டரோகியினுடைய கையில் நகம் இருக்காது, இன்னும் பார்த்தீங்கன்னா விரல்கள் இருக்காது, இன்னும் பார்த்தீங்கன்னா கையே இருக்காது இல்லையா, கை இருக்காது, புஜம் மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க தூரமாக நின்று என்ன செய்கிறாங்க, ஆண்டோட சத்தமாய் கூப்பிடுறாங்க, ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி. எப்படியாவது எங்களுக்கு இறங்குங்க, இந்த நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க, நாங்களும் கிட்டி சேரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிறார். லூக்கா 17வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். சத்தமிடுறாங்க, ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். இப்போ என்ன செய்கிறோம் தெரியுமா, அந்த சுகத்தை பெற்றுக்கொண்ட இந்த ஒரு குஷ்டரோகியாக இருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டவன் இந்த சமாரியன் ஓடி வருகிறான். அந்த எருசலேமுக்கு போனோம், இங்கே கலிலேயிலேருந்து எருசலேமுக்கு போனோம், ஆசாரியர்கள்கிட்ட கொண்டு காட்டணும் அப்படின்னு சொன்னால் தூரம் நிறைய இருக்குது. அவ்வளவு தூரமாய் கொண்டு ஆசாரியர்கள்ட்ட காட்ட போன இந்த 10 குஷ்டரோகிகளில் ஒருவன் நன்றி அறிதலோடு கூட ஆண்டோடைய சமூகத்தில் வருகிறான். அவன் எப்படி பாட்டு பாடியிருப்பான்னு சொல்லுங்கள். இப்போ பாட்டு பாட நேரம் இல்லை. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிட்டாலும், ஐஸ்வர்யம் எல்லாம் இல்லாமல் போனாலும் எனக்கு யார் வேணும், இயேசு போதுமே, இயேசு போதுமேன்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் வந்து அவருக்கு நன்றி செலுத்தி அவன் உண்மையாகவே பாடி இருக்கணும். அங்கே பார்த்தா ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து அவன் ஸ்தோத்திரம் செலுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கிய மனதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாக இருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் அந்த காலத்திலெல்லாம் நன்றி சொல்ல வந்தாங்கன்னா பாடல் மூலமாய் நன்றி சொல்லுவாங்களாம். அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இந்த சமாரியன் அருமையாய் பாடி துதித்திருப்பான். நாம் அன்னைக்கு பாடலாம் இல்லையா? எப்படி பாடலாம்? பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமேன்னு சொல்லி நாம் கூட பாடலாம். ஏன், நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோம் நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பார்ப்போம். கடந்த வருஷத்தில் எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள், எல்லாம் சுமூகமாக போனதே கிடையாது. எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனை, நோய்கள் வந்தது, பலவீனங்கள் வந்தது, சட்டுன்னு என்னது திடீர்னு பலவீனங்கள் வந்தது. அநேகரை நம்ம பார்த்து சொல்லலாம். எத்தனை பேரும் இந்த சாட்சியை நம்ம கேட்டோமே, உயிருள்ள சாட்சிகளை போன சண்டே கேட்டோம் இல்லையா? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்க. ஆண்டவர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார், நான் நிர்மூலமாகாதிருக்கிறது தேவனுடைய கிருபையே என்று சொல்லி நன்றி சொன்னார்களே. அவ்விதமாய் ஒவ்வொருவரும் நன்றி சொல்லும்படியாய் ஆண்டவர் கிருபை பாராட்டினாரே. இந்த பாடுபட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மை பாடல் பாட வைத்தாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது இந்த கிருபை என்ன கிருபை அப்படின்னு சொன்னால், தீட்டுப்பட்டவனை மீட்கப்பட்டவனாக மாற்றின கிருபை. இங்கே நம்ம வாசித்து பார்க்குறோம். 18வது வசனத்தில் பாருங்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவன் ஓடி வந்து நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? மீட்பை கொடுக்கிறார், ஒரு ரட்சிப்பை அருளி செய்கிறார். அருமையானுள்ளே, அழிவின் விளிம்பில் இருந்தவன், தீட்டு என்று கத்தியவன், இப்போ பாருங்க, வாய் நிறைய நன்றி 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 என்று சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான் இந்த குணமாக்கப்பட்ட குஷ்டரோகி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நேரம் தீட்டுப்பட்டவர்களை போல காணப்பட்டோம் அல்லவா? அந்த நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் நாம் ஒருவேளை ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவர் நம்ம கிருபை பாராட்டி இருக்கிறார். ரட்சகர், நமக்காக பிறந்த ரட்சகர், அவர் நம்மை ரட்சிக்க வந்தவர். நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பை தந்து இந்த ஆலயத்தின் நடுவில் என்ன செய்திருக்கிறார்? இன்னைக்கு கிருபையாக உட்கார பண்ணி இருக்கிறார். நம்ம நினைத்து பார்ப்போம். ஒவ்வொரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது, நான் எப்படி இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன்? ஆண்டவர் பாராட்டிய கிருபை. நான் நிர்மூலமாகாதிருக்கிறது ஆண்டோடைய கிருபையே என்று சொல்லி ஆண்டவரை நாம் என்ன செய்வோம்? நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட
ஜனம், இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாம். அருமையானவர்களே, நாம் எல்லாம் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஒரு நாளிலே பாவத்திலே அழிந்து கொண்டு இருந்திருப்போம், ஒரு நாளிலே தூரமாக இருந்திருப்போம், தீட்டுப்பட்டவர்களை போல இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்யிருக்கார் தெரியுமா? நம்ம ரட்சித்து இருக்கிற அந்த ரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அருமையானவர்களே, ஒருவேளை இந்த நேரத்தில் அநேகர் நினைத்து கொண்டு இருக்கலாம், எந்த அற்புதமும் இல்லையே என் வாழ்க்கையில், எனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் தானே, எனக்கு வாக்குத்தத்தெல்லாம் கிடைச்சது, அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறலையே. இது கூட அநேகருடைய அனுபவம். அருமையானவர்களே, கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க, கேள்வி கணைகள் வந்து கொண்டே இருக்கும். ஏன் என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை, ஏன் என்ன ஆண்டவர் வழி நடத்தலை, அவருடைய வாக்குத்தத்தத்தை தந்தாரே, அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக எனக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அருமையானவர்களே, தேவன் ஒருபோது நமக்கு தீமை செய்யவே மாட்டார். நம்முடைய ஜெபமும் என்ன செய்யாது, வீணாக போகவே செய்யாது. நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு பலன் உண்டு. அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த 2025 ஆண்டுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். நம்ம சொல்ல முடியுமா 2025 ரொம்ப செழிப்பாக இருக்கும், நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் சொல்லவே முடியாது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் தான் நமக்கு நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். எங்கே பார்த்தாலும் இங்கே நம்ம சித்தப்படி அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளை நினைவு கூறுங்கள். வாக்கின் நியாய தீர்ப்புகள் என்று சொல்லும்போது அநேக தேசங்களில் நியாய தீர்ப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அநேக தேசங்களில் பஞ்சங்கள், அநேக தேசங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவோ பயங்கரமான இயற்கையின் அழிவுகள் இப்படியாக நடந்து கொண்டே இருக்கிறது. நம்மை ஆண்டவர் அந்த அழிவுக்கெல்லாம் நீங்களாக்கி உட்கார வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, வருகிற ஆண்டு எப்படிப்பட்டதோ, ஆனால் அந்த ஆண்டிலும் ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். சங்கீதம் 73வது சங்கீதம் 28வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆசாப் சொல்கிறார், தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லி. சங்கீதக்காரனின் அனுபவமும் அதுதான். சங்கீதக்காரனாகிய தாவீதின் அனுபவமும் அதுதான். சங்கீதம் 57ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உம்மை என் ஆத்துமா அண்டி கொள்கிறது, உம்மை என் ஆத்துமா அண்டிக்கொள். இதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்கணும். ஒவ்வொரு நாட்களையும் நம்ம கடந்து செல்லும் பொழுது அருமையானவர்களே, நாம் எப்படி தீர்மானம் எடுக்க வேண்டும்? ஆண்டவரே, உம்மை நான் அண்டிக் கொண்டு இருக்கிறேன், உம்மோடு கூட இருக்கிறேன். ஒரு நேரம் அவரை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியவே கூடாது. நம்முடைய எண்ணமெல்லாம் ஆண்டவரோடு கூட அண்டிக் கொண்டு இருப்பதுன்னா என்னது? அவரை விட்டு விடவே கூடாது. எந்த நேரமும் அவர் பக்கத்திலே இருக்கணும், நமக்கு துணையாக இருக்கணும். அதை தான் இந்த தாவீதுன்னு சொல்லுகிறார், ஆசாப்புன்னு சொல்லுகிறார். என்ன சொல்கிறாங்க? தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எப்போதும் தேவனை அண்டிக் கொண்டு இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 32வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இந்த தாவீது கோலியாத்தின் முன் நிறுத்தப்படுகிறான். இந்த கோலியாத்தை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயம் இல்லையா? இந்த பெலிஸ்தீனை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயமாக இருக்கு. ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன். அருமையானவர்களே, நாம் கடந்து போகிற வாழ்க்கை எல்லாம் ஒரு யுத்த களம் போல தான், யுத்த களம் போல தான். அதான் போராடி கொண்டே இருக்கிறோம். போர் வீரர்கள் தான். நம்ம முன்னாடி யார் நிற்கிறது? எதிராளி. மனுஷர்கள் எதிராளியாக வர்றாங்க இல்லையா? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்பெல்லாம் தணிஞ்சு போச்சு. எங்கே பார்த்தாலும் என்னது? பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. நம்ம முன்னாடி தலை தூக்கி நிற்கிற பிரச்சனைகள். மனுஷர்கள் விரோதமாய் வருகிறாங்க. நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் கூட, நம்ம நன்மையே செய்தால் கூட என்ன செய்கிறாங்க? தீமை செய்வதற்கு நமக்கு எதிரிட்டு வருகிறவர்களாய் காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு யுத்த களத்தில் தான் நம்ம நிறுத்தப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த யுத்த களத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் உறவாடுவோம். இந்த பெலிஸ்தனோட நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து இந்த தாவீது போகிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, பிரச்சனையை பார்த்து பயப்படவே இல்லை. பிரச்சனை வரும், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு. ஆனால் அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. பயந்து போகாதபடி முன்னேறி போவோமானா, நான் எப்படியும் ஒரு போர் வீரனை போல இந்த யுத்த களத்தில் நான் காணப்படுகிறேன். எப்படியாவது எனக்கு வெற்றி உண்டு. நான் ஏன்னு சொன்னால் ஆண்டவரை அண்டி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த தாவீது சொன்னது போல ஆண்டவரோடு கூட ஐக்கியம் வைத்து நாம் சொல்ல வேண்டும். எப்படி? நான் பயப்படலை, நாம் தீர்மானம் எடுக்கணும். நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கணும். அருமையானவர்களே, அது மாத்திரம் இல்லை, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த ராட்சதனுடைய கைகளுக்கு ஆண்டவர் தப்புவிப்பார் என்ற ஒரு பெரிய விசுவாசம்.
இவனுடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறது யார் தான்? இஸ்ரவேலின் தேவன் மேலே இருந்த நம்பிக்கை தான் அந்த இடத்துல தாவீதுக்கு இருந்தது. இஸ்ரவேலின் தேவன் மேல் நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையில் அதாவது என்ன சொல்கிறது, நன்றி சொல்கிறது எதற்காக? ஆசீர்வாதங்களுக்கு மட்டுமல்ல, தேங்க் காட் ஃபார் ஸ்ட்ரகிள்ஸ். நமக்கு வரக்கூடிய போராட்டங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். தேங்க் காட் ஃபார் சாரோஸ். நமக்கு வரக்கூடிய எல்லா துக்கங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அருமையானவர்களே, அந்த துக்கத்தினூடே நடந்து போகும் பொழுது, அந்த போராட்டத்தினூடே நடந்து போகும் பொழுது நமக்கு என்ன உண்டு? வெற்றி நிச்சயம் உண்டு உண்டு உண்டு. அருமையானவர்களே, இந்த அருமையான இந்த உலக வாழ்க்கையில் நம்ம கடந்து போகும் பொழுது இருதயத்திலே தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். இருதயத்தில் நம்ம தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். ஒரு முனிவர் இருந்தாராம். அந்த முனிவருக்கு முன்னாடி ஒரு முனிவர் பார்த்து கொண்டே இருந்தபோது ஒரு நாட்டியம் ஆடுவதற்கு ஒரு பெண்ணு, அழகான பெண் ஒருத்தி வந்தாளாம். இவர் பார்த்துட்டாராம். அந்த பெண்ணை பார்த்தோன்னா ஐயோ எனக்கு தீட்டாயிருமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, அந்த பெண் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சாராம். நினச்சிட்டு என்ன பண்ணாராம், கண்ணை கட்டிட்டாராம். ஏன்னா அந்த பொண்ணை பார்க்கக்கூடாது. இனி என்ன, காதை கட்டிக்கிட்டாராம். ஏன் காதை ஏன் பொத்தினார் அப்படின்னு சொன்னால், அவளுக்கு சலங்கை ஒலி சத்தம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காதை பொத்திட்டாராம். கண்ணை பொத்தியாச்சு, காதை பொத்தியாச்சு. இப்போ அவருடைய இருதயத்தை எப்படி பொத்த முடியும்? அருமையானவளே, இருதயம்தான். அதான் ஆண்டவர் சொன்னார், உன் இருதயத்தை எனக்கு தான். இருதயத்தில் தான் நினச்சிட்டாரு, ஐயோ அழகான பொண்ணு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டாரு. அதுவே தீட்டு தானே. அப்போ பாருங்கள், இருதயம் அந்த அந்த முனிவர் நான் கண்ணை கட்டிட்டேன் காதை கட்டிட்டேன்னு சொன்னாலும் இருதயத்தை கட்ட முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல இருதயத்தில் நம்ம தீர்மானம் பண்ணுவோம். இருதயத்தில் தீர்மானம் எடுப்போம். வாயினாலும் சொல்லலாம், நான் வேதத்தை வாசிப்பேன், 4 அதிகாரம் வாசிப்பேன், ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் வாசிப்பேன்னு சொல்லலாம். ஆனால் அருமையானவளே, அதெல்லாம் தேவையில்லை. இருதயத்தில் நம்ம தீர்மானம் எடுப்போம். நம்ம புலம்பல் 3வது அதிகாரம் 40வது வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து அறியணும். நம்முடைய வழிகளை எல்லாம் சோதித்து ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரிடத்தில் அண்டி சேருவோம். அவர் மேல் விசுவாசத்தை வைப்போம். ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். இன்னும் ஒன்று மாத்திரம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால், என்ன தீர்மானம் எடுக்கணும்? ஃபிக்ஸ் டைம் ஃபார் காட். கடவுளுக்கு நாம் ஒரு டைம் கொடுக்கணும். எந்த நேரத்தில் ஆண்டவரோடு கூட உறவாடணும், எந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கணும், எந்த நேரத்தில் வேதம் வாசிக்கணும், இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃபிக்ஸ் பண்ணலைன்னா ஒரு நாள் நடக்கவே நடக்காது. இந்த மணி நேரத்தில் நான் போவேன் அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய அனுபவம். நான் இந்த மணி நேரத்தில் நான் உட்காருவேன் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லா வேலையும் போட்டு அவருடைய சமூகத்தில் போய் உட்கார ஆண்டவர் எனக்கு கிருபை செய்வார். அருமையானவர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், ஃபிக்ஸ் டைம் ஃபார் காட். அது மாத்திரமல்ல, ஃபிக்ஸ் டைம் ஃபார் குட் டீட்ஸ். நல்ல நன்மைகளை யார் யாருக்கு செய்யலாம். தயவு செய்து யாருக்கும் தீமை செய்யாதீங்க, யாரையும் குறித்து பேசாதீங்க, யாரையும் குறித்து கெட்ட காரியங்களை பேசாதீங்க. ஆலயத்தில் நம்ம இருக்கிறோம், யாருக்கும் யாரையும் குறித்து யாரிடமும் எதுவும் புறங்குறவே வேண்டாம். நம்ம என்ன செய்வோம்? குட் டீட்ஸ், நல்ல காரியங்களை செய்வோம், நல்ல செய்கைகளை செய்வோம். கர்த்தர் நமக்கு நன்மைகளை தருவார், கர்த்தர் நன்மையானதை தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மாத்திரமல்ல, ஃபிக்ஸ் டைம் ஃபார் கேட்ஜெட்ஸ். கேட்ஜெட்ஸ்னால் எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ் இல்லையா? எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ் எது லேப்டாப்பா மொபைலா, அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதை நான் பார்க்குறேன், பாருங்கள், நல்லா பார்க்கலாம். இந்த நேரத்தில் நான் இதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நான் செலவழிப்பேன், அதுக்கு மேலே நான் செலவழிக்க மாட்டேன், நான் ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுப்பேன்னு சொல்லி அந்த காரியங்களை ஆண்டவருக்கு நேராக தீர்மானம் பண்ணிக்கொள்வோம். கர்த்தர் தாமே இவ்விதமாய் நம்ம நடத்துவாராக. இந்த குஷ்டரோகி நன்றி சொன்னது போல் நன்றியர்களோடு கூட காணப்படுவோம். நான் தீர்மானம் எடுப்போம், தீர்மானங்களை செயல்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் 2025 ஆண்டில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.